ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ இந்த வீக்கெண்டில் என்னென்ன கெத்தான தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி ஃபால் காய் மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம 2024 ரிலீஸ் ஆனது தான். இனிஷியலி வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்துருக்காங்க. மெயினாக நம்ம ரியான் காஸ்லிங் தான் நடிச்சிருப்பார். படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியான மூவி. பட் அதில் கொஞ்சம் ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக ஸ்டண்ட் டபுள் ஆன ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு மூவிஸில். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இடத்துல அவருக்கு வந்து பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டன் பண்ணுறதுலாம் விட்டு அவர் பாடுன்னு தனியாக போயிடுவார். பட் திருப்பி இந்த இண்டஸ்ட்ரியில் வராரு. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இப்போதைக்கு ஒரு செம்ம பெரிய மூவி டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி திருப்பி ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போவார். பட் அதில் அப்படியே கொஞ்சம் காமெடி ஃபன்னான ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஆக்சுவலி ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான். அப்படியே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நைவ்ஸ் அவுட் மூவி 2019 ரிலீஸ் ஆனது. IMDbல 7.9. அண்ட் இப்போ இந்த படம் நம்ம ப்ரைம் வீடியோஸில் தமிழ் டப்டோட இப்போ அவைலபிளாக இருக்குது. வெறும் தமிழ் டப்டோட தான் பண்ணியிருக்காங்க. மேபி அப்கமிங் தெலுங்கு டப்டோடையும் வரலாம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு மிஸ்ட்ரி சால்வ் கேட்டகிரியான மூவி. ஒரு வீட்டில் லைக் அது கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியான ஒரு வீடு. அண்ட் அங்கே ஒரு மர்டர் வந்துடும். அண்ட் இந்த மர்டர் கேஸை வேறு யார், நம்ம டேனியல் கிரேக் தான் வருவார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிடெக்டிவோட கேரக்டராக நடிச்சிருக்காரா. ஸோ அவர் வந்து இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறாரு அண்ட் உண்மையான கல்பிரிட் யார், அப்படியே தான் வந்து அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட மேக்கிங்கே செம்மையாக இருக்கும். நீங்கள் நிறைய மிஸ்ட்ரி சால்வ் ஆன மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நைவ்ஸ் அவுட்டோட பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோப் அப்கமிங் இன்னும் சில பார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த படத்தை நம்ம கிறிஸ் எவன்ஸும் உள்ளே இருக்கார். நெக்ஸ்ட் தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல இருக்க நம்ம ரெபல் ரிட்ஜ் மூவி தான் நம்ம 2024 இப்போ தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் IMDbல 7 ரேட்டிங் தந்துருக்காங்க. பட் லேட்டர் ஆன் சேஞ்ச் ஆயிரும். வித் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடும் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரீச்சர் அந்த மாதிரியான மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா கான்செப்ட் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ புதுசாக இந்த ஒரு டவுனுக்கு வராரு. அங்கே ஃபுல் கரப்ஷனாக ஓடிட்டுருக்கு. அண்டு அதில் இவர் யாருன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் பயங்கரமாக காமிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக போலீஸ்க்கு தெரியாது இவர் யாருன்னு. ஆனால் இவர் செம்ம பெரிய ஒரு மெரைன் சோல்ஜர் மாதிரி. அண்ட் அதில் அவர் எப்படி ஒரு ரிவெஞ்ச் கேட்டகிரியான கான்செப்ட் தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. பட் ஒன் மேன் ஆர்மியான கான்செப்டான ஸ்டோரியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம த பர்ஃபெக்ட் கப்புள்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சீரீஸை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லி இந்த லைக் அப்கமிங் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு வித் டோட்டல் 6 எபிசோட்ஸோட. அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கா. ஸோ நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு க்ரைம் அண்ட் த்ரில்லர் பிடிக்கும்னா அதுதான் இந்த சீரீஸில் மெயினாகவே. அண்ட் இப்போதைக்கு IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்துருக்காங்க. கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் நடக்குது. அண்ட் அங்கே ஒரு மர்டர் நடந்தது. ஸோ இப்போது யார் அந்த மர்டர் பண்ணியிருக்காங்க அதை தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் எவ்வளோ ரிச்னா ரொம்ப அவங்க நினச்சா ஈஸியாக அந்த கேஸ் விட்டு வெளியே வராங்க. காசு அந்த லெவலான ஒரு டாப்பான ஒரு ரிச்சான ஃபேமிலி உள்ள இப்போ யார் இந்த உண்மையான மர்டர் பண்ணியிருக்காங்க அதை தான் அப்படியே பொறுமையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நார்மலான இந்த மாதிரி மிஸ்ட்ரி சால்விங்கான மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன நம்ம லியாம் நெசானோட மூவி தான். அண்ட் இந்த படம் இப்போ தான் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு லைன்ஸ்கேட்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கு IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் லியாம் நெசானுக்காக கண்டிப்பாக படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ ஒரு டாப் லெவலான ஒரு அசாசினாக இருந்திருக்காரு. பாஸ்ட் ரொம்பவே வந்து ப்ரூட்டல், நிறைய க்ரைம் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் விட்டு ஒரு சிம்பிளான ஒரு டவுனில் வாழ்கிறதுக்காக போகிறாரு. அண்ட் அங்கே என்னென்னு பார்த்து அங்கே இருக்க லோக்கல்ஸ் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இவரும் வந்து ஒரு ஸ்டேஜில் காண்டாயிறாரு. நான் யாருன்னு சொல்லி காமிச்சிட்டா இல்லை அப்படியே சைலண்ட்டாக போயிடலாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டோடு யோசிச்சுட்டே இருப்பார். பட் ஃபைனலி என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா ஆக்ஷன், சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கோல்ட் ரன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு நார்வேகியன் மூவி. IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம VR OTT ஆப்பில் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் வந்து அவங்க எடுத்துருக்காங்களாம். அண்டு அந்த டைமில் வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா நாசிஸ் வந்து நார்வேல அட்டாக் பண்ணுற மாதிரியும் அண்ட் அங்கே இருக்க கோல்டை வந்து எப்படியாச்சும் இப்போ சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து படத்தோட ஃபுல் மிஷினாக இருக்கும். ஸோ அந்த டைமில் எப்படி என்னென்ன வண்டிங்களே அண்டு யார் யாரெல்லாம் வந்து அங்கே இருக்க என்டையர் அந்த
கோல்டை வந்து காப்பாற்றிருக்காங்க. அது நீங்கள் ஃபுல் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் ஹிஸ்டாரிக் கேட்டகரி நல்லபடியாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் சேசிங் அண்டு ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக தான் படத்தை எடுத்துருக்காங்களா. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் ஒரு மூவியை பார்க்கணும் வித் தமிழ் டப்டோடனா இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இம்மாக்குலேட்டுன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரரான மூவி. அண்ட் அதுக்கு IMDbலையும் 5.8 ரேட்டிங் தந்துருக்காங்க. இப்போ இந்த மூவிக்கு நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்னி சனி தான் மெயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க இந்த வாட்டி லைக் ஒரு நன்னோட கேரக்டர் உள்ளே இருப்பாங்க. அண்ட் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து அங்கே ஒரு வேறு மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பை த வே அவங்க சர்ச் தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சில வேறு மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அண்ட் மெயினாக நம்ம ப்ரொஃபஸரும் உள்ளே நடிச்சிருக்காரா. ஸோ அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அண்ட் அந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுதா இல்லையா. இதான் வந்து படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட். பை த மூவி ஆஸ் எ ஹாரர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபிரங்குன்னு சொல்லிட்டு இப்போ 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி IMDbலையும் 6. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 2 நைட் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா ரொமான்ஸ் கேட்டகரியான மூவி. IMDbல 6.3. அண்ட் இப்போ இது நம்ம ப்ரைம் வீடியோ சைடில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்டோட. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் மெயின் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டேட்டிங் ஆப்பில் போயிட்டு அப்படியே ஃபைனலி ஒரு இடத்துக்கு போவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக செம்ம ஹெவி ஸ்னோஃபால் ஆயிரும். அண்ட் அவங்களால நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே போக முடியாது. ஸோ எப்படியோ ஒரு நாள் அங்கே மாட்டிக்கணுமேன்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லபடியாக தெரிஞ்சுப்பாங்க அவங்கள பற்றியே. அண்டு லேட் நைட் என்ன பண்ணுதோ ஸோ அதே திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணலான்னு தான் செகண்ட் டைமும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பை த படத்தில் ரொம்ப வல்கர்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் 18+ இருக்குமா. அதனால் இந்த படத்தை தனியாகவே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 10th மூவி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஏன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbலையும் 6.5. அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ சைடில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டர்ஸ் அவங்க லைஃப் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள்டாக போயிட்டுருக்கும். ஏன்னா வீட்டில் அவங்க அப்பா ஆல்காலிக்காக இருப்பார். அண்டு அவங்கள அப்படியே டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அதனால் அப்படியே பிளாங்கான மைண்டாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கேம்ஸ் ஆட பிடிக்கும். அண்டு ஆன்லைன்லேயும் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க கேமில். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுதுன்னு தான் அப்படியே படத்தை நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மேபி லைக் ஒரு நல்ல ஃப்ரெண்டால் எப்படி என்டையர் லைஃபே மாறிடும் அந்த ஒரு கான்செப்டை தான் வந்து படத்தில் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த சாப்பல்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் ஒரு 5 கிட்ட ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அவங்க ஒரு பியானிஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில பாஸ்ட்டில் அவங்க சைல்டுஹுட்டில் சில ட்ராமா விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால அது ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பியானிஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க. அது நல்லா பர்ஃபார்ம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க பாஸ்ட் வந்து இப்போ எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக தான் அப்படியே படம் கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் மியூசிக்கல் ட்ராமா த்ரில்லராக வந்து மிக்ஸ்டடாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லாம் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் அந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது அவ்வளோவா கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணால் நல்லது. அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயே அதை ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீக்கெண்டில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண மூவிஸையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.